இசையை உயிரோடு கலந்து உடலில் ஏற்றியவர். அப்பாவின் புகழை அதே துறைக்கு வந்து ஆச்சரியப்படுத்திய சிலரில் பிரபுதேவா மாஸ்டர் ரீல் மாஸ்டர் அல்ல, இவர் ரியல் மாஸ்டர். ஆடத் தயங்கும் அத்தனை பெரிய நடிகர்களையும் பாடல்களுக்கு அழகாக ஆட வைத்தவர். அவர்களின் தயக்கத்தை ஓட வைத்தவர். பிரம்மாண்ட இயக்குநர்களின் வரிசையில் இணைந்தவர். வெற்றி பல கொடுத்தவர். இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் என்று அன்பு காட்டிய மக்கள். தமிழ் சினிமா இவராலும் தலை நிமிர்ந்தது என்று சொல்லலாம். அன்புடன் அழைக்கிறோம் தி ஒன் அண்ட் ஒன்லி பிரபுதேவா மாஸ்டர் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப எந்த சைட்லேயும் நிறைய பேர் எனக்கு 30-35 வருஷமாலாம் தெரியும். இங்கே இருக்கிற நிறைய பேர் எனக்கு வந்து 30-35 இயர்ஸ் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அவங்கள திருப்பி இந்த படத்து மூலியம் இங்கேயும் பார்க்குறது எனக்கு ரொம்ப அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் சைட்லேருந்தும் சில பேர்லாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். சில பேர் புதுசாக இருக்கீங்க. உங்களை எல்லாரையும் பார்க்குறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எனக்கு இவர் தெரியல, சாரி சசி ஓகே, இப்படியே வந்துடுறேன். எனக்கு நான் அப்படி வந்துடுறேன். இவர் ஆமாம் நிறைய படம் பண்ணியிருக்காரு. இல்லனோட அப்பா, டைரக்டர் இல்லனோட அப்பா இவர். இவர் என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காங்க. மேடம் கூட நான் போக்கிரி படம் பண்ணது அப்போது 18 இயர்ஸ் கழிச்சு பண்ணியிருக்கேன். அப்புறம் சொன்னார் தேனப்பன் சார், அவரை இப்போ தான் ஆக்டராக. அதே மாதிரி சித்ரா லக்ஷ்மண் சார்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா என்ன சொல்கிறது, சுரேஷ் சார் அந்த மாதிரி. அப்புறம் நிறைய என் கேமராமேன் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் டிகே கிட்ட. பட் டிகே வந்து அசிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன் மாஸ்டர் உங்ககிட்ட. ஐ மீன் அவருக்கு யார், அவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. எந்திரன்ல வெரி டேலண்டட், சூப்பர். நான் ஒரு நாள் பண்ணேன், அதுலேயே அவரோட இது தெரிஞ்சிச்சு. வெரி டேலண்டட். நான் நிறைய கேமராமேன் கூட பண்ணியிருக்கேன், நிறைய பெரிய கேமராமேன் கூடலாம் பண்ணியிருக்கேன். அந்த வரிசையில் இவர் இருக்கார். டெஃபினட்டாக இஸ் வெரி டேலண்டட். சூப்பர். எடிட்டரில் அவங்க எல்லாம் எனக்கு எழுத ஆர்ட் டைரக்டர்லாம் புதுசு. ஸோ எல்லாம் புதுசு. டெஃபினெட்லி இது ஆல்ரெடி இது சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ராஜா, மை பெஸ்ட் விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் ஹீரோயினோட தான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 9 பேர் பசங்க இருக்காங்க இல்லைங்களேன், இந்த யங்ஸ்டர்ஸு இவங்க கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களை பார்த்தோன்னே நான் எக்ஸைட் ஆகிட்டேன். ஆமாம், சூப்பர். அண்டு ஸ்ரீமன், இந்த 40 ஆண்டு கால நட்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஸ்ரீமன்லாம் ஓ காட் எவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்டு. அண்டர் ரேட்டட் ஆக்டர், வெரி குட் ஆக்டர், சூப்பர். நாங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்ரீமன் கூட பண்ணுறோம். தேங்க்ஸ் ஸ்ரீமன். அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டாங்க. அது வெளியில் அந்த பூஜை பண்ணும்போது நல்லா வேண்டிக்கோங்கன்னாங்க. நான் வேண்டிக்கிட்டேன், இந்த கம்பெனியில் இன்னொரு 3-4 படம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு. பிரில்லியன்ட் மேன். அண்ட் அது எல்லாரும் சொன்னாங்கல்ல பிளான் பண்ணுறதெல்லாம் வெரி பிரில்லியன்ட். தேங்க்யூ சார். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கலாமா மாஸ்டர் கிட்ட? மாஸ்டர் நீங்க ரெடியா? ரெடி இல்லையா? ஊமா சொல்லுங்க. வாய்ப்பில்லை ராஜாவா? சார் ஏதோ ஒரு கொஸ்டின் மட்டும் காமனா. ஆமா தெரியுமே. ஐயோ இங்கிலீஷ் அவர் தான் கேட்கணும். இல்ல சொன்னல பயங்கர புத்திசாலியான கேரக்டர் தான் சொன்னீங்களே. டிராஃபிக் கான்ஸ்டபிள். பட் இதில் எல்லாரும் சொல்கிற மாதிரி ராஜா அவர் நீங்கள் படம் பாருங்க, அப்போதான் அதில் ரொம்ப புதுசாக ஒன்று வச்சிருக்கிறாரு. கெட்டப் சேஞ்ச் இதெல்லாம்ட்டு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உடனே எனக்கு கதை கேட்டதோட கூட அந்த ஒரு என்னோட கேரக்டரை பற்றி அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் சொன்னார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த கேரக்டரோட ட்ராவல் தான் இந்த படம். நீங்கள் பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பூக்களும் இவரை பார்த்து புன்னகைக்கும் அழகு, உருவமும் உயரமும் பார்க்கும் திசையெல்லாம் ஈர்க்கும் பேரழகு, இளமையின் ரசிப்பு, இளைஞர்களின் தவிப்பு, பவ்யா திரிகா அவர்களை பேச அழைக்கிறோம். Thank you so much for the introduction. எல்லாருக்கும் வணக்கம். Thank you media. Thank you producer S.J. Prabhakaran sir. Hi.
director Raja sir, and of course Prabhudeva sir. I always wanted to work with you and dance with you, and I got an opportunity. Thank you the whole team. நீங்கள் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ஐம் வெரி எக்ஸைட்டட். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஐ ஜஸ்ட் நீட் எவ்ரி ஒன்ஸ் பிளெஸ்ஸிங் ஹியர் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ். ஐ எம் ஷுர் வி ஆல் ஆர் கோனா டூ பெஸ்ட். இந்த டீம் ஒரு நல்ல அவுட்புட் எடுத்து வரும் டெஃபினெட்லி, அண்ட் வீல் ராக் இட். தேங்க்யூ. வணக்கம். முதலில் எங்கள் திரைப்பட பூஜைக்கு வந்திருக்கும் எங்கள் ஊடக நண்பர்கள் மற்றும் விருந்தினர் அனைவருக்கும் நன்றிகள். லேபிள் தொடருக்கு நீங்கள் கொடுத்த அதே வரவேற்பை இதுக்கும் கொடுக்கலான்ற கேட்டுக்கொள்கிறேன். லேபிள் ஒரு பெரிய வெற்றி பெற்றது. அதனால் திருப்பி ஒரு படம் எடுக்கலான்ற முடிவை எடுத்து அதே உற்சாகத்தோடும் அதே இதோடையும் திருப்பி இந்த இதை தொடங்கியிருக்கோம். எங்களுக்கு இதில் வெற்றி கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த படத்தில் வந்து நடன புயல் பிரபுதேவா அவர்களோட சேர்ந்து நாங்கள் வேலை பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப இதாகவும் இருக்குது. அவர் தேவாவுக்கு தேவா, பிரபுதேவா. அவர் ஆடுறத பார்த்தா ரம்பா ஊர்வசி மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து மயங்கி போயிடுவாங்க. பல ரம்பை ஊர்வசி இது பண்ணவர் இப்போ நம்மளையும் சந்தோஷப்படுத்துவார். ரொம்ப நாள் கழிச்சு அவர்கிட்ட நாங்கள் ரொம்ப நாளாக அவர் கூட ஒர்க் பண்ணணுன்றது என்னோடய கனவாக இருந்துச்சு. அது இன்றைக்கி நினைவானதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அதே மாதிரி நாங்கள் இப்போ வந்து இந்த படத்தோட இது சிங்கநாளூர் சிக்னல், அதை வந்து ராஜான்ற ஒருத்தரை வச்சு நாங்கள் டைரக்ட் பண்ணுறோம். அவர் புதுமுகம், பேர் ராஜா. கூடிய சீக்கிரம் இந்த தமிழ் திரைப்படத்தின் ராஜாவாக வருவாருன்றதுலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அண்ட் ஹீரோயின் வந்து பவ்யா திருக்கா. பவ்யமாக இருக்காங்களேன்னு பார்க்காதீங்க, பிரபுதேவாவோட சேர்ந்து பட்டையை கிளப்பி அவங்களும் பயங்கரமாக ஆடி கலக்குவாங்கன்றதுல நம்பிக்கை இருக்குது. அப்புறம் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு தெரியும், எந்த ப்ராஜெக்ட் எந்த யுத்தம் எதில் இருந்தாலும் கிருஷ்ணன் இருக்கிற சைடு வெற்றி. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க கிருஷ்ணன் வந்து தினேஷ் கிருஷ்ணன் சாரதியாக இருந்து அவர் எங்களை கரெக்டாக கொண்டு போயிடுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மேலும் மற்ற அப்புறம் இன்னொன்று ஒரு ராஜா இருக்கார், இதில் 2 ராஜா இருக்காரு. சண்டை ஆகிடும், ஒரே பிரச்சனை வந்துடும் நினைக்காதீங்க. 2 ராஜாவும் ரொம்ப க்ளோஸாக இருந்து பண்ணுறாங்க. அந்த ராஜா தான் இசை ராஜா, யுவன் சங்கர் ராஜா. மற்றும் எல்லாரும் இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம லேட்டாக சொல்லுவோம். அடுத்த இதில் நான் இன்னும் விரிவாக பேசுகிறேன். எல்லா கலைஞர்களுக்கும் என் நன்றியை முக்கியமாக மிஸ்டர் ஸ்ரீமன் முதலேருந்து அவரும் சுரேஷ் சக்கரவர்த்தியும் வந்து அவங்க கலைஞர்கள் கிடையாது, எங்கள் கம்பெனியில் ஒரு ஆளுங்க. 2 பேருமே எப்போதுமே எங்கள் கூடயே இருப்பாங்க. எதாக இருந்தாலும் உடனே பேசுவாங்க, எல்லா விதமான இன்புட்ஸும் கொடுப்பாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மற்றவங்களை பற்றி நான் அப்புறம் விரிவாக பேசுகிறேன். அனைவருக்கும் நன்றி. எல்லா இதுவும் நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணணுன்றதுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? நன்றி.